வாழ்த்து அப்படிங்கிற பொழுது அந்த காலத்துல எல்லாம் யாராச்சும் கால்ல விழுந்தா 16 பெற்று பெருவாழ்வு வாழு அப்படிம்பாங்க. ஆனா அந்த 16 செல்வங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்ங்கிறது அவங்க புரிஞ்சிட்டு இருந்ததுனால சொன்னாங்க. அதுக்கு அடுத்தாப்புல வந்த தலைமுறையெல்லாம், ஆமா 2, 3 பிள்ளைங்கள பெத்தாலே கஷ்டம். 16 பிள்ளைங்கள. அப்படி அர்த்தம் இல்ல. 16 செல்வங்கள்னு பேரு. இப்ப கூட நீங்க பாருங்க, ஒரு பங்காளி சண்டை இருந்தா கூட, பொங்கல், கிங்கல் சமயத்துல போய் கால்ல விழும்போது, "நல்லா இருப்பா" அப்படிம்பாங்க. ஏன் தெரியுமா? நீ கெட்டுப் போனோம்ங்கிற வார்த்தை வராது அவங்களுக்கு. அதுதான் நல்ல உள்ளங்கள். "நல்லா இருப்பா." அவங்களுக்கு என்ன ஆகும்? உள்ள சண்டை இருந்தா கூட அந்த வாக்குல தீய சொல் வராது. ஆக மொத்தம் வாழ்த்து ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்தாராம். வந்த உடனே எல்லாரும் விழுந்து அவருக்கு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னாராம்? "உன் பாட்டன் சாக, உன் பாட்டி சாக, உன் தந்தை சாக, உன் தாயும் சாக, நீயும் சாக, உன் மனைவி சாக, இந்த குடும்பம் வாழ." அவருக்கு எப்படி இருக்கும்? விழுந்து கும்பிட்டவருக்கு, தாத்தா இருக்கிறாரு, பாட்டி இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாரு, அப்பா இருக்கிறாரு, பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாரி வாழ்த்து சொல்லிட்டு, "சரி வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்கன்னா" அந்த வீட்டு அம்மாவுக்கு சாப்பாடு போட இஷ்டமே இல்ல. "ஏங்க, நீ உன் புள்ள குட்டியோட ஒரு பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அது எதுக்குங்க உங்க பாட்டன் சாக, பாட்டி சாக எல்லாம் சொல்றாரு?" அப்படின்ன பொழுது, ஒரு வழியா எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களாம். சாப்பிட்ட பிறகு இந்த ஐயாவுக்கு வெத்தல பாக்கெல்லாம் கொண்டாந்து குடுத்து, மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. உட்கார வச்சுப்புட்டு எல்லாரும் உட்காந்தாங்களாம். இந்த இந்த பெரியவர் சொன்னாராம், "என்ன யாருமே சாப்பாட ரசிக்கலையோ?" அப்படின்னு கேட்டாராம். ஒருத்தரும் பதில் சொல்லலையாம். "இந்த பார், வாழ்க்கையில எது மனநிறைவு தரும் தெரியுமா? புத்திர சோகம் தாங்க முடியாது. எந்த ஒரு சோகத்தையும் தாங்கி விடலாம். தன்னுடைய மகன் இறப்பதை எந்த தந்தையாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது." தசரதன் கதைய சொன்னாராம். அதே போல தான் ஸ்ரவணகுமார் இறந்துட்டான உடனே அவங்க அப்பா, அம்மா எப்படி சாபம் போட்டாங்க. இந்த மாதிரியான அகால மரணங்கள் உங்கள் குடும்பத்தில் வரக்கூடாது என்பதற்காகத்தான், மூத்தவரான உன் தாத்தா இறந்த பிறகு, உன் பாட்டி இறந்த பிறகு, உன் தந்தை இறந்த பிறகு, தாய் இறந்த பிறகு, நீ இறந்த பிறகு, உன்னுடைய மனைவி இறந்த பிறகு, இந்த குடும்பம் நன்றாக இருக்கும்னா, அகால மரணம் வராமல் முறைப்படி அவங்க அவங்க அந்தந்த காலகட்டத்துல இறந்தாங்கன்னா, அந்த துக்கம் இருக்காதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வாழ்த்து சொன்னேன்ன உடனே தான் அவங்களுக்கு புரிஞ்சுதாம்.